என்ஆர்ஐஸ் இருக்காங்களே, அதான் வெளிநாடுகளில் வாழ்ந்துட்டு இருக்க இந்தியர்கள், இவங்களோட அசையா சொத்துக்கள் இருக்குல்ல, இதுக்கான வரி இங்க இந்தியால குறைக்கப்பட்டிருக்கு. அண்ட் இனிமே என்ஆர்ஐஸ் இந்தியாவில் இருக்க பங்கு சந்தைகளிலும் முதலீடு செய்யலாம். மிகப்பெரிய விஷயமா இப்போதைக்கு பார்க்கப்படுறது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் தான். நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த எஃப்ஐஐ இருக்குல்ல, அதை இந்தியாவுக்குள்ள அதிகமாக இன்ஃப்ளோவை கொண்டு வரதுக்காக. எதுக்கு சொல்றேன்னா, நிறைய நேரங்கள் ஜியோ பொலிட்டிக்ஸ் டென்ஷன் சார்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெளிநாடுகள்லேருந்து வர இந்தியாவுக்கான முதலீடுகள் இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக் அடி வாங்க ஆரம்பிச்சிடும். பயத்தில் எல்லாம் பணத்தை எடுத்துட்டு ஓடுவாங்க. மார்க்கெட் அதில் பாடத்தில் தொங்க ஆரம்பிச்சிடும், இந்தியன் மார்க்கெட்டு. இதை கொஞ்சம் நம்ம இப்போதைக்கு கட்டுப்படுத்த முடியுமோன்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த பண்றாங்க. இதுக்காக நிறைய பிளானை கொண்டு வராங்க. எப்படின்னா, இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் இந்தியாவில் 10% மட்டும் தான் இருந்துச்சு. அதை இனிமே 24% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு நோக்கம் என்ன, இந்தியாவுக்குள்ள அந்நிய முதலீடுகளை அதிகமாக கொண்டு வரணுன்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும் தான். இல்லை, ஷேர் மார்க்கெட்டை பற்றியும் பேசி ஆகணும். இந்த ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க பாருங்க, இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு ட்ரேடிங் மெத்தட் இதுதான். ரொம்ப ரொம்ப ஹைலி ரிஸ்கி. மக்களே, இதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்காக என்ன பண்றாங்க, இந்த F&O இருக்குல்ல, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், இது மேல வரிகளை உயர்த்தி இருக்காங்க. இதன்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் மேல 0.05% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 0.02% இருந்துச்சு. ஆப்ஷன்ஸ் பிரீமியம் இருக்குல்ல, இது மேல வரி பாத்தீங்கன்னா 0.15% ஏற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 0.1% மட்டும்தாங்க இருந்துச்சு. ஸோ அங்கேயே கை வச்சாச்சா. அடுத்து கல்வி அண்ட் மருத்துவ செலவுகளுக்காக வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புவோம் பார்த்தீங்களா, அதுக்கு டிசிஎஸ் பிடிப்பாங்களே, டிடிஎஸ் கிடையாது டிசிஎஸ், அதாவது டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். அடிஷனல் ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க பாருங்க, அவ்வளோதான் டிசிஎஸ்னா அப்படின்றது. இது 2% குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 5% இருந்துச்சு. இது நல்ல விஷயமா இருக்குல்ல. ஓகே, இந்த டேக்ஸ் ஹாலிடே இருக்குல்ல, அதாவது வரியிலேருந்து விடுதலை போ, சுதந்திரமா இரு அப்படின்ற மாதிரி விஷயங்க. இதை 2047 வருஷம் வரைக்கும் நிர்மாணிச்சிருக்காங்க. பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கெல்லாம் கிடையாது. இந்த டேட்டா சென்டர் டெவலப்பர்ஸ் கம்பெனிஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு மட்டும் இந்த டேக்ஸ் ஹாலிடே பொருந்தும் 2047 வருஷம் வரைக்கும். தனிநபர் பயன்பாட்டுக்கான இறக்குமதி பொருட்கள் இருக்குல்ல, இதோட சுங்க வரியை 10% குறைச்சிருக்கு மத்திய அரசு. இதுக்கு முன்னாடி டபுளா இருந்துச்சுங்க. இட் மீன்ஸ் 20% இருந்துச்சு, அதை 10% குறைச்சிருக்காங்க. அடுத்ததா மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்குல்ல, இவங்களை ஊக்குவிக்கிற வகையில ஷீமார்ட், செமையா இருக்குல்ல அந்த ஒரு டேர்ம், அதாவது பெண்கள் உருவாக்குற பொருட்கள், அது குவிர ஒரு மார்க்கெட்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஷீமார்ட் சில்லறை விற்பனை நிலையங்களை உருவாக்குறது சார்ந்த பெரிய இனிஷியேட்டிவ் மத்திய அரசு எடுக்க போறாங்களாம். அது ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க.